கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர், அவர் கிருபை இன்றும் உள்ளது. அவர் கிருபை நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். அந்த இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற பகுதி ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன. சங்கீதத்தின் புஸ்தகம் 144, சங்கீதத்தின் புஸ்தகம் 144 முதல் வசனத்தை எடுத்து, என் கைகளை போருக்கும் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாராம்? ஒரு பயிற்சி கொடுக்கிறாராம். எதுக்கு? போருக்கு. எல்லாம் சொல்லுங்க, போருக்கு, யுத்தத்திற்கு. எல்லாம் சொல்லுங்க, போருக்கு, யுத்தத்திற்கு. உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற. அந்த வார்த்தையை பாருங்க. படிப்பிக்கிற அப்படின்னா என்னது? பயிற்சி கொடுக்க, பழக்கி வைக்க, உனக்கு ட்ரைனிங் கொடுக்க. கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்மலை என்றாலே கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்று சொல்றாரு. ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போர். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே ஒரு போர்க்களம். உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு போர் முனையில் இருக்கிறீர்கள். இந்த போரை நான் எப்படி துவங்க வேண்டும், இந்த போர்ல நான் எப்படி ஜெயிக்க வேண்டும்? முதலாவது நீ போர் முனையில இருக்கிறாய். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராணுவமா இருக்கிறார்கள். எல்லாம் நீங்க பக்கத்துல, நீங்களே தேவனுடைய ராணுவத்தின் போர் வீரர்கள், தேவனுடைய ராணுவத்தின் போர் வீரர்கள். அதனாலதான் உங்கள் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாருக்கும் ஒரு போர்முனை அல்ல. ரட்சிக்கப்படாதவனுக்கு ஒரு போர்முனை அல்ல. மறுபடியும் பிறந்தவன், தேவன் உனக்குள்ளே வந்ததின் நோக்கமே ஏதோ ஆண்டவர் வந்தாரு, நீ ரட்சிக்கப்பட்ட அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் வந்ததின் நோக்கம் உங்களை கொண்டு இந்த பூமியில சாத்தானுடைய வல்லமையெல்லாம் தவிடுபடியாக்க போறார். அல்லேலூயா. இந்த போர்ல நீ என்ன செய்யணும்? நீ சண்டை போட்டு நீ வெற்றி பெற போறது கிடையாது. இந்த போர்ல நீ சண்டை போட்டு வெற்றி போறது கிடையாது. ஏற்கனவே என் தேவன் சண்டை போட்டு அவனை வல்லமை நொறுக்கி தள்ளிட்டாரு. அவர் அடிச்சு நொறுக்குனத அந்த வெற்றிய சாத்தானுக்கு நினைப்பூட்டு. அந்த சாத்தானுக்கு என்ன செய்? ஒரு நினைப்புடே, நீ அடி வாங்கியிருக்க. அது அழகாத பாடி இருக்கிறாரு. ஒரே பலியினால், சரீரத்தின் ஒரே பலியினால் நம்மளை நினைச்சுட்டாராம். ஒரே தரம் நம்மளை பரிசுத்தமாக்கிட்டாராம். ஒரே பலியினால நமக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டார். உன் சத்துருக்களை நொறுக்கிறதுக்கு இன்னொரு முறை ஆண்டவர் பலியாகணுமா? இன்னொரு முறை ஆண்டவர் பலியாகணுமா? இன்னொரு முறை காயப்படணுமா? அந்த ஃபைட் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அது சிலுவையில ஆண்டவர் ஃபைட் பண்ணி நொறுக்கி தள்ளி க்ளோஸ் ஆக்கிட்டார். எல்லாம் முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சது. அப்ப அவரே ஃபைட் பண்ணிட்டாருன்னா நான் ஏன் ஃபைட் பண்ணணும்? அப்படின்னா அந்த ஃபைட் பண்ணி ஜெயிச்சவரு உனக்குள்ள வந்துட்டார்.
வந்து அந்த வெற்றி பெற்ற காரியத்தை சாத்தானுக்கு நினைப்பூட்டி, சாத்தானுக்கு என்ன செய்யணுமா? நினைப்பூட்டி அவனுடைய வல்லமை ஏற்கனவே உறிஞ்சிட்டாரு, இனி செயல்படாத அளவுக்கு காட்டணும்னா அடி வாங்கினத, அவன் தாக்கப்பட்டத, நொறுங்கி விழுந்தத நீ அதை எடுத்துரைத்து அவனுக்கு நினைப்பூட்டுவதுதான் ஒரு போர் முனை என்பதை தேவன் இன்னைக்கு உனக்கு விளக்க கற்றுக் கொடுக்க போறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு வசனங்கள் வேதத்துல 1-2 வசனங்கள் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு வல்லமையான ஒரு வசனம். நான் விசுவாசியா இருந்த காலங்கள்ல ஓயாம பிரச்சனை வரும்போதெல்லாம் நிமிடத்துக்கு நிமிடம், ஏ சாத்தானே உன்னை காட்டு எனக்குள்ள இயேசு பெரியவர், ஏ சோதனைக்காரனே உன்னை காட்டு எனக்குள்ள இயேசு பெரியவர், வியாதியை காட்டு எனக்குள்ள இயேசு பெரியவர், என் தேவைகளை காட்டு எனக்குள்ள இயேசு பெரியவர். 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நல்லா எடுத்து அந்த வசனத்தை உங்களுக்கு நல்லா புரியும்படியா, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, முதல்ல அது தெரியணும் உங்களுக்கு. நீ போர்க்களத்துல நல்ல ஒரு போர் வீரனா இருக்கணும்னா முதல்ல அது தெரியணும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, நீ சாதாரண ஆள் அல்ல. ஐயா அந்த சேர்ல நீ உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னா நீ சாதாரண ஆள் அல்ல. தேவனால் எப்படியோ உங்க அம்மா அப்பா உன்னை பெத்து போட்டாங்கன்னு மட்டும் நினைச்சிடாத. நீ யாரு? தேவனால் உண்டாயிருந்து. கையை தட்டுவோம். தேவனால் உண்டாயிருந்து. நீ தேவனால் உண்டாயிருந்தவன் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்லிட்டார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் இல்ல தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அதான் முக்கியம். சண்டை போடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நீ சண்டை போட்டு தானே நீங்க ஜெயிக்கணும் போர்ல. ஆனா இங்க சொல்றாரு, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தபடினால் அவர்களை ஜெயித்தீர்கள். மேட்டர் முடிஞ்சது. முதல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அது தெரியணும். ஐயா நீ போர் முனையில தான் இருக்கிற, இனிமேதான் சத்ருவை அடிச்சு ஜெயிக்கணும்னு நினைக்காத. ஏற்கனவே அப்பா அடிச்சு ஜெயிச்சுட்டாரு. ஆனா ஜெயிச்சவரா அந்த ஆவினால நீ மறுபடியும் என்ன செஞ்சிட்ட? உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். பிறந்துட்ட. அதனால நீ அவரால உண்டானபடினால் அவர்களை ஜெயித்தீர்கள். நீ ஜெயித்தவனா தான் என்ன செய்ற? இருக்கிறாய். இருக்கிறாய். கை தட்டும். இருக்கிறாய், இருக்கிறாய். அதான் வசனம் அழகா சொல்லப்பட்டது. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். சாத்தானை பார்த்து என்னைக்கா இப்படி பேசியிருக்கீங்களா? ஏ சாத்தானே, ஏற்கனவே உன்னை நான் சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும் அவசியம் கிடையாது. ஏற்கனவே அப்பா சண்டை போட்டு உன்னை சோழி முடிச்சிட்டாரு. அந்த ஜெயம் உள்ளவர் எனக்குள்ள வந்துட்டாரு. எனக்குள்ள வந்துட்டாருன்னா அந்த ஜெயம் எனக்குள்ள தானே இருக்கு. அப்ப நீங்கள் ஜெயித்தீர்கள். உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, கை வச்சு, நீங்கள் ஜெயித்தீர்கள், நீங்கள் ஜெயித்தீர்கள். எதனால ஜெயித்தோம்னா ஏற்கனவே அப்பா ஜெயிச்சுட்டாரு. கை தட்டும். என் அப்பா ஜெயிச்சுட்டாரு. வசனம் அவ்வளவு கிளியரா இருக்குங்க. ஒரு போர் வீரனுக்கு தெரியணும், ஏற்கனவே ஜெயிச்சுட்டாரு. அந்த ஜெயிச்ச வெற்றிய சாத்தானுக்கு நான் நினைப்பூட்டணும். நீ அடி வாங்கியிருக்க, ரத்தத்தால அடி வாங்கியிருக்க, இயேசுவின் மரணத்தால் அடி வாங்கியிருக்க. மரணத்தின் அதிபதியான பிசாசானவனை இயேசு தம்முடைய மரணத்தினால் அழித்து ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். அத சொல்லிட்டு தான் சொல்றாரு, போர் வீரனுக்கு தெரியணும், நீ தேவனால் உண்டானவன், ஏற்கனவே ஜெயத்துலதான் என்ன செய்ற? இருக்கிறீங்க. ஏனெனில் அதனால என்ன சொல்றாருன்னா, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உங்கள யார் இருக்கா? இயேசு. ஏன் இந்த வார்த்தை அவ்வளவு பவரா வெளிப்படுது அப்படின்னா, அவர் யாரு உங்களுக்குள்ள இருக்கிறார்னா, உன்னை சோதிக்கிறான்ல, உனக்கு பிரச்சனை கொடுக்கறான்ல, உனக்கு வியாதியை கொடுக்கான்ல, உன்கிட்ட மோதுறான்ல, அந்த சாத்தான சிலுவையில ஜெயிச்சவரு உனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ ஜெயிச்சவரு பெரியவரா, அடி வாங்கினவன் பெரியதா? பெரியவர். அதான் சொல்றாரு, உலகத்தில் இருப்பவன். உலகத்துல அடி வாங்கியிருக்கான், சிலுவையில உறிஞ்சு எடுத்திருக்கிறாரு, சிலுவையில அவன் தலையை நசுக்கி இருக்கிறாரு.
அப்ப அடி வாங்கினவன் பெருசா, அடி கொடுத்து ஜெயிச்சு உனக்குள்ள வாழ்றார இயேசு, அவர்தான் பெரியவர். கைதட்டும். அவர்தான் பெரியவர். இதை எடுத்துரைக்காம பாருங்க, அவன் தான் உண்மையான போர் வீரன். சாத்தானுக்கு சவால் விடு, சாத்தானுக்கு அறைகூவல் விடு. நம்ம பிரச்சனை வந்த உடனே, இந்த பிரச்சனை யாரைய கொண்டு வந்தா, இந்த சோதனை யார் கொண்டு வந்தா? சாத்தான் தானே. இவனை தானே சிலுவையில அடிச்சு ஒண்ணு இல்லாம பல்ல புடிங்கிட்டாரு. புடுங்கினவர் தானே எங்க இருக்காரு? எனக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அந்த சோதனையை பார்த்து பேசு, ஏ சோதனையே, ஏ சோதனைக்காரனே, ஏ வியாதியே, உன்னை காட்டிலும் உன்னை ஜெயித்தவர் எனக்குள் பெரியவராயிருக்கிறார். பெரியவராயிருக்கிறார். ஹalleluya, பெரியவராயிருக்கிறார். ஹalleluya. இது ஒரு போர் வீரனுக்கு தெரியணும். உன் கைகளை போருக்கும் உன் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இந்த சிலுவையினுடைய ரகசியம் அடிச்சு நொறுக்கினவர் தான். எந்த பிரச்சனை வந்தாலும் இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். மழை மாதிரி பிரச்சனை வரும், அப்பள மாதிரி நொறுங்கி போயிருந்த வசனத்துக்கு. இது உனக்கு தெரியக்கூடாது, இந்த வசனம் புரியக்கூடாதுங்கிறதுல சாத்தான் கவனமா இருப்பான். ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா அவன் தூள் தூளாயிருவான். எப்பா இவன் தேவனால் உண்டானவன் சொல்றான், அடுத்து ஏற்கனவே ஜெயிச்சுட்டேன்னு சொல்றான். எப்படி ஜெயிச்சான்? என் அப்பா ஜெயிச்சுட்டாரு. ஜெயிச்சவரு எங்க இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப எல்லா அறிவு கூர்மையும் கற்றுக்கிட்டான், நம்மளை நொறுக்கி தள்ளிடுவான். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து ஜெயித்தீர்கள். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ரோமர் 8:37 எடுத்து வாசித்து பாருங்க. ஏற்கனவே நீங்க ஜெயிச்சிருக்கீங்களா ஜெயிக்கலையான்னு பாருங்க. ரோமர் 8:37. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. நெஞ்சில கையுங்க. என் மேல பாசம் வைக்கிற ஒருவர் உண்டு. சொல்லுங்க, என் மேல பாசம் வைக்கிற ஒருவர் உண்டு. என்னில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஜெயம் கொள்ள போவீங்க. இவர் 10 நாள் பாஸ்டிங் நீ ஜெயம் கொள்ளுவ அப்படின்னு இருக்கா? நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்கள் இருக்கா? ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. இன்றைக்கு சிலுவையில ரத்தம் சிந்து மரித்து அந்த அன்பை சபைக்காக வெளிப்படுத்தினாரோ அன்றைக்கே சபைக்கு ஜெயம் வந்துட்டு நீங்கள் ஜெயம் உள்ளவர்களாய் இருக்கிறோமே. நல்லா பாருங்க, இவை எல்லாவற்றிலேயும் போறீங்க அப்படின்னு சொல்லல. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஏற்கனவே வெற்றி உள்ளவங்க தான் இருக்கீங்களா? என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டோமே. என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டோமே. முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டோமே. முற்றிலும் அல்லேலூயா ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேன். என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேனே. முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேனே. அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் ஜெயமே. இந்த வசனத்தை கேக்குறீங்கல்ல, இத உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னா இப்ப உங்க பிரச்சனை யாதி எல்லாத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க. ஆனா அவனை பார்த்து நீங்க பேசணும். நீங்க ஒரு போர் வீரர். சாத்தானை பார்த்து அவனை பார்த்து என்ன பேசணும்? நான் யார் தெரியுமா? நான் தேவனால் உண்டானவன். அடுத்து என்ன தெரியுமா? உன்ட சண்டை போட்டு தான் நான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு பதிலா எங்க அப்பாவே சண்டை போட்டு என்னை ஜெயிச்சுதான் வச்சிருக்காரு. ஜெயிச்சவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு. நீ என்ன செஞ்சாலும் அதை விட ஜெயிச்சவர் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். நீ சொல்லி பாருங்க, அந்த பிரச்சனை மாறுதா இல்லையான்னு பாருங்க. கைத்தட்டும். மாறும் இயேசுவின் நாமத்தில். இங்க பவுல் என்ன சொல்றாரு? என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஏற்கனவே ஜெயமுள்ளவரா இருக்கீங்க. நீ நான் ஜெயம் பெறதுக்காக பாஸ்டிங் இருக்க போறேன், நான் ஜெயம் பெறதுக்காக நான் அப்படிலாம் நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஜெயத்துல இருக்கீங்க என்று நன்றி சொல்லிக்கிட்டே வாழுங்க.
நன்றி சொல்லிட்டே வாழுங்க. கொலேசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று. எவ்வளவு வல்லமையான வார்த்தை தெரியுமா? இதெல்லாம் பிரச்சனை வரும்போது நீங்க பயன்படுத்தணும். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. நம்மை நெஞ்சில கை வைங்க. நம்மை விடுதலை ஆக்க போற. இனிமேதான் விடுதலை உனக்கு தருவேன் அப்படி சொல்லியிருக்கார். நல்லா பாருங்க. விடுதலையாக்கி முடிஞ்சது. விடுதலையாக்கி விட்டார். விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னைக்காவது நான் விடுதலை ஆயிட்டேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? என்ன விடுதலையாக்குங்கப்பா, என்ன பிரச்சனையில இருந்து விடுதலையாக்குங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை தடப்பா நான் சிலுவையை தூக்கணும்? எத்தனை தடப்பா? என்னைக்கு சிலுவையில ரத்தம் சிந்தி மரிச்சேனோ அன்னைக்கே உன்னை விடுதலை ஆக்கிட்ட. உயிர் தந்த வல்லமைனால நீ குமாரனுடைய கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வாழ்ற. நீ வெற்றிக்குள்ளதான் வாழ்ற. அதை நினைச்சு நீ நன்றி சொல்லாம இனிமேதான் இருளை நீ மேற்கொள்ற மாதிரியும், இனிமேதான் பிரச்சனை மேற்கொள்ற மாதிரியும், யுத்த களத்துல எதிரியுடைய தந்திரம் தெரியாம நீ சண்டைக்கு போனா உன்னை சுட்டு போடுவான். ஆவிக்குரிய போர்க்களத்துல உனக்கு இந்த பைபிளுடைய சத்தியம் தெரியலன்னா பிள்ளை உன்னை சாச்சிருவான். நான் விசுவாசியா இருந்த காலத்திலேயே, ஆரம்ப கால ஊழியத்திலேயே பிசாசனை நேருக்கு நேரா பார்த்தேன். என் கால் மாட்டுல நின்னுட்டு நிக்கி, இது என்னுடைய கோட்டை, என்னுடைய கோட்டைக்குள்ளேயே உள்ள வந்திருக்க. முத்துராட்ச கோட்டை போட்டுட்டு கையில ஈட்டிய வச்சுட்டு என் கால் மாட்டுல வந்து நிக்கிறான். அப்பதான் எனக்கு புதுசு. அத முதல்ல பிசாச நேச்சரை கண்ணுல பார்க்கும்போது எனக்குள்ள பயம் கொடுக்க. அப்பதான் உள்ள இருந்து ஆவியானவர் சொல்றாரு, அவனை பார்த்து பேசு. அவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிற இயேசு ஏற்கனவே சிலுவையில அடி வாங்கினவன். அவனை விட ஜெயிச்சவர் உனக்குள்ள இருக்கிறாரு. சொல்லு பிசாசின் கிரியில அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். உன்னை காட்டு எனக்கும் இயேசு பெரியவர். இயேசுவின் நாமத்தை உன்னை எதிர்த்து நிக்கிற, விழுந்து ஓடுவான். இப்படியே ஆவியானவர் வசனத்தை எடுத்து கொடுக்கிறாரு. அப்படியே கண்ணுக்கு மறைஞ்சு ஓடிட்டு அப்பந்தான கண்டுபிடிச்ச பிசாசு பயப்படுற ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. கைதட்டும். தேவனுடைய வார்த்தை. இது தெரியல, நம்மளை கடத்திடுவான். ஆவிக்குரிய ஜீவத்துல யார் ஜெயிக்கிறாங்க, யார் தோக்குறாங்க தெரியுமா? இனிமேதான் சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கதான் தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே அப்பா ஜெயிச்சுட்டாரு, என்ன ஜெயத்துக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு என்று நன்றி சொல்லி வாழ்றான்ல, அவன் ஜெயத்தின் மேல ஜெயம் வருவான். கை தட்டுவோம். என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேன். என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலுமாய் நான் ஜெயம் கொண்டேன். முற்றிலுமாய் அல்லேலூயா. அடுத்து ஒரு வசனம், வல்லமையான வசனம். எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை பயன்படுத்தணும். உங்க வீட்டுல பிரச்சனையோ, வேலையில பிரச்சனையோ, உங்க வாழ்க்கையில பிரச்சனையோ, எதுல பிரச்சனை வந்தாலும் இந்த வசனம் தெரியணும். நான் தேவனால் உண்டானவன், நான் ஜெயிச்சுட்டேன், உன்னை காட்டு எனக்கு இயேசு. என்னில் பாசம் வைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரியா? நான் முற்றிலும் ஜெயிச்சுட்டேன். பாதி அல்ல, ஏன் காக்கிணற தாண்டிட்டேன், பாதி எல்லா கணத்தையும் தாண்டியாச்சியா. என் மேல பாசம் வைக்கிறதுனால உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை எல்லாத்தையும் தாண்டலாம். நம்மளை உண்மையா நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. ரட்சிக்கப்படாம பாவியா இருக்கும் போதே நம்மளை காப்பாத்தினவரு இப்ப ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா இருக்கும் போது உன்னை மிஸ் பண்ணிடுவாரா? முற்றிலும் ஜெயங்கொள்ளரா இருக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லா பிசாசுடைய இருளின் ராஜ்யத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் என்னை பரிசுத்தத்தோடு, விடுதலையோடு, சுகத்தோடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு என்னை வாழ வைத்த அன்பு தெய்வமாகிய இயேசு ராஜாவுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இன்னொரு சூப்பரான வசனம், லூக்கா 10:19. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதுல எவ்வளவு வெளிப்பாடு இருக்கு தெரியுமா? என்னத்தை பயன்படுத்துற வசனம்?
45 பிணங்களை உயிரோடு எழுப்பின விக்கல்ஸ்வர்த் பயன்படுத்தின வசனம். பல தேவதாசர்கள் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமையும் முழு வல்லமையும் சோழி முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு அதிகாரம் நினைச்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அது உன்னை சேதப்படுத்துன்னு இருக்கா, சேதப்படுத்தாதுன்னு இருக்கா? உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதுல முத வார்த்தை என்ன தெரியுமா சொல்றாரு? முத வார்த்தை என்ன சொல்றாரு? இதோ சர்ப்பங்களையும். இதோ இதோ. ஏன் இந்த வார்த்தை சொல்றாரு? இதோ. முதல்ல அதுக்கு நீங்க அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டாலே நீங்க உங்க கண்ணு திறந்துரும். இந்த லூக்கா 10:19 நான் ஒவ்வொரு நோயாளிகளுக்கு ஜெபம் பண்ணும்போதெல்லாம் அந்த வசனத்தை சொல்லிதான் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு ரகசியம் இருக்கு. இதோ. முதல்ல இதோங்கிற வார்த்தைக்கே உனக்கு அர்த்தம் தெரியணும். இதோ. இப்போ இந்த டீப் லைட் எரியுது. இப்ப இந்த டீப் லைட்டை பார்த்து சொல்றேன், மக்களை பாருங்க, இதோ லைட் எரியுது, இதோ ஃபேன் ஓடுது, இதோ இதோ சேர் இருக்கு. அதே மாதிரிதான் தேவன் சொல்றாரு, எப்பா நான் அதிகாரத்தை சாத்தானுடைய முழு வல்லமை உனக்கு கொடுத்துட்டேன். அது எங்க? இதோ உனக்குள்ளதான் இருக்கு. இதோன்னா என்னது? நீ பாரு, நான் உனக்கு தந்ததை பாரு. நான் சொல்றது உண்மை. நான் சொல்றது ஏன் டீப் லைட் எரியுறது உண்மை. நான் மைக்கு பிடிச்சிருக்கிறது உண்மை. என் முன்னாடி மக்கள் இருக்கிறது. ஒருத்தன் வந்து கேக்குறான், எங்கப்பா மக்கள் இருக்காங்க? இதோ இதோ உட்கார்ந்து இருக்காங்கயா. அதே மாதிரிதான் சொல்றேன், இதோ எனக்குள்ள சாத்தானுடைய சகல வல்லமை மேற்கொள்ள என் இயேசு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரியா. இதோ இதோ அவர் சொல்லி இருக்கிறாரியா, அது உண்மை. இத பாரியா அந்த வல்லமைய. வேணும் பிசாசு துரத்துறதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு பிசாசு பிடிச்சவன் தலைமையில கைய வச்சு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம், இத ஒரு 10 தடவை சொல்லி பாருங்க. அந்த பிசாசு ஆடுதா இல்லையான்னு பாருங்க. சில நேரங்களில் நீ ஜெபிக்க போறதுக்கு முன்னாடியே ஓடிரும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ப்ரூவ் பண்ணி இருக்கிறாரு. இதோ இதோன்னா பாருடா என் அதிகாரத்தை. நான் சிலுவையில உறிஞ்சி அந்த வல்லமை வாங்கி உன் கையில வார்த்தையாகிய கோலை கொடுத்துட்டேன். இதோ இது வல்லமை உடையது. கை தட்டும். வல்லமை உடையது. இதோ இது என்னது? பாரு, இது உண்மை. இப்ப நீங்க சாப்பிடுறீங்க வச்சுக்கிறீங்க, சாப்பிட்டு தட்டை இதை வச்சிருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸும் வந்து சொல்றாங்க, ஏய் நீ சாப்பிட்டியா, நீ சாப்பிட்டியாங்க. உடனே என்ன இந்த பாருங்க, இதோ நான் சாப்பிட்ட தட்டு என்னது? இந்தாதான் இருக்கு. இதோ அதே மாதிரிதான் நீங்க சொல்லணும், ஏ சாத்தானே இது உயிருள்ள வார்த்தை, இதுல வல்லமை இருக்கா இல்லையான்னு காட்டட்டா. இந்த வசனத்தை உன் முன்னாடி 10 தடவை சொன்ன நீ ஆடிடுவ, அது பொத்துன்னு கீழே விழுந்துருவ. இதோ கை தட்டும். இதோ இதோ சொல்லுங்க. இதோ வல்லமையான வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, உண்மையுள்ள வார்த்தை. அடுத்து சொல்றாரு, சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை. பிசாசு, அடுத்த அசுத்தாவின் கூட்டம், இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தமா டோட்டலா காலி பண்றதுக்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன்யா. அடுத்து சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நிறைய பேர் போதிக்கிறதே கிடையாது. யார் மேல சீக்கிரம் கை வச்சிடாத, நீ படுக்கையில விழுந்துடாத, நீ படுக்கையில விழுந்துடாத. இது மனுஷன் சொல்ற வார்த்தைங்க. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? ஒன்று உன்னை சேத மாட்டாது, உன்னை சேத படுத்த மாட்டாது. சொல்லுங்க. நீ அதிகாரத்தை பயன்படுத்தினா, அதிகாரத்தை பயன்படுத்தினா, தேவனுடைய வார்த்தை இதோ என்று சொல்லிட்டாரு. அப்போது உண்மைங்கிறத நீ நம்புனா உன்னை ஒரு பிசாசு சேதப்படுத்த முடியாதுயா. உன் கணவருக்குள்ள ஆவி கிரியை செய்தா, உன் மனைவிக்குள்ள ஆவி கிரியை செய்தா, உன் பிள்ளைகளுக்குள்ள ஆவி கிரியை செய்தா, அல்லது பெற்றோர்களுக்குள்ள ஒரு குரோதம் எதுவா இருந்தாலும் சகலத்தை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரியா. ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது, சேதப்படுத்த மாட்டாது. இந்த வசனத்தெல்லாம் இதெல்லாம் எதை குறிக்குன்னா, ஏற்கனவே
நீங்க ஜெயம் உள்ளவர்களாய் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசி. இது தெரியாதனாலதான் சாத்தான் தலைமையில ஏறிக்கிட்டு, ஆண்டவரே ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. விசுவாச பாப்பான், ஆகா இவனுக்கு வசனம் புரியல, நல்லா ஆட்டலாம், இவனை போட்டு நல்லா என்ன செய்யலாம். நீங்க அவனை பார்த்து சொல்லணும், இதோ இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் உன்னுடைய சகல வல்லமையும் அப்பளமா நொறுக்க இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இயேசுவின் நாமத்தை உன்னை கட்டி வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தை உன்னை கட்டி வைக்கிறேன். அல்லேலூயா. அது தொழிலுக்கா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வியாபாரமா இருக்கலாம், அல்லது உன்னுடைய படிப்பு காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்தையும் சாத்தான் தானே சாட்ட பண்றான். அத்தனை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறான். அது எங்க இருக்கு? ஆண்டவர் சொல்ல, இதோ பாரு, பயன்படுத்தி பாரு. நான் பொய் சொல்லல. இதோ இதோங்கிற வார்த்தையிலே ஆண்டவர் தம்முடைய வல்லமை ப்ரூவ் பண்றாரு. அப்ப ஏன் இன்னைக்கு விசுவாசிகள் இப்படி சோர்வுக்கு உட்படுத்தப்படுறாங்க? அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரு. வசனம் எல்லாம் தெரியதான் செய்யுது. சர்ச்சை விட்டு வெளியே போனோம்னா நம்மள மறக்கடிச்சிடலாம். சோதனை வரும்போது இந்த வசனங்களை நம்மளை ஏன் பயன்படுத்த விட மாட்டேங்க? யாக்கோப்புல ஒரு வசனம் இருக்கு, வாசிங்க. யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், யாக்கோப்பு 1:22-23. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தை கேட்கிறவர்களா மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி என்ன செய்யணுமா? செய்கிறவர்களாய் இருங்கள். சொன்ன வசனம் எல்லாருக்கும் தெரியும்ல. நான் சொன்ன வசனம் எல்லாருக்கும் தெரியும். எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவன் தெரியும். என்னில் அன்பு கூறும் தேவனாலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுங்கிறது தெரியும். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மளை டிரான்ஸ்பர் ஆக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள அடைச்சிட்டாருங்கிறதும் தெரியும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அது ஒன்றுமே சேதப்படுத்தா வசனமும் என்ன செய்யும்? தெரியும்ல. தெரிஞ்சு ஏன் உங்க தலையை நீங்க தொங்க போடுறீங்க? சோதனை வரும் பொழுது ஏன் நீங்க சோதனையில அலறீங்க? ஏன் நீங்க மனம் தளர்ந்து போறீங்க? ஏன்னா வசனம் தெரியும். ஆனா அது கிரியில என்ன செய்யல, நம்மளால காட்ட முடியல. ஆனா யாக்கோப்பு எழுதுறாரு, என்ன எழுதுறாரு தெரியுமா? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. பிசாசு ஏமாத்துறானா? ஐயா, ஆயுதத்தை கையில வச்சு, வெற்றியையும் கையில வச்சு, அப்பா நமக்காக தியாகம் பண்ணி சிலுவையில அடிச்சு நொறுக்கி அதை நம்மளுக்கு கையில வச்சுக்கிட்டு, வெற்றியை கையில வச்சுக்கிட்டு, அது அவனுக்கு நினைப்பூட்டி ஜெயம் எடுக்கிறத விட அப்படியே வெற்றியை கையில வச்சுட்டு மிரண்டு போய் அரண்டு போயிடுறோம். ஆனா யாக்கோபு எழுதுறாரு, அதனாலதான் பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அந்த வசனத்தை கேட்கிறதோட விட்டுறாத, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். இந்த வாரம் இப்போ இதோ உன்னை கட்டுறேன் பாரு, இதோ என் அப்பா சொல்லிட்டார்ல, இதோன்னா இந்த பாரு லைட் எரியுது. அதே மாதிரி வசனத்துல உன்னை நொறுக்கக்கூடிய வல்லம் இருக்கு. இதோ வர்ற அப்படின்னு நீ செயல்படுத்தணுமா? நீ கேட்கிறவர்களாகவே இருக்காதீங்க, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். செய்கிறவர்களாகவே இருங்கள். ஆராதனையில சொன்னல, நிறைய நேரங்கள்ல விடிய காலம் போகும்போது ஒரு சிலர் கேட்பாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க, டீ குடிக்க போகும், பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க. சில நேரம் நல்ல மூடு இருந்தா கொண்டு விட்டு இறக்கிடுவேன். சில நேரங்கள் ஏதாவது மண்டைக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு வச்சிருங்களேன், அந்த பிரச்சனைக்குள்ள போவேன், அவரை கண்டுக்கிற மாட்டேன், எம்மாடுல போய்கிட்டே இருப்பேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் உணர்த்துவாரு. ஒரு தடவை அப்படிதான் உணர்த்தினாரு. என்னப்பா இது, உன்னில் அன்பு கூறுவது போல பிறரில் அன்பு கூறு, அதுதானே பைபிளுடைய முழு கட்டளை, இதுக்கே நீ கீழ்ப்படிலையா? உடனே என்ன, ஆமா நமக்கு வசனத்தை கேட்கிறோம், அது செயல்படுத்துறோமா? திரும்ப ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட திரும்ப ரிட்டர்ன் ஆகி, கனி ஹோட்டல்ல இருந்து ரிட்டர்ன் ஆகி திரும்பி வாரேன் வேலை. அதுக்குள்ள அந்த ஆள் இன்னொரு வயல ஏறிட்டாரு. இன்னைக்கு ஏத்தணும், இன்னைக்கு நமக்கு வேற மூடில் ஆயிட்ட,
ஒரு சில நேரங்கள் அப்படிதான் இருக்கும். ஒரு நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோம், ஒரு நேரம் மாம்சம் என்ன செய்யுது, அந்த வார்த்தைய ஏற்றுக்கொள்ள விடாதபடி நம்மளை வஞ்சிக்கிறான். அப்ப என்னது, வசனம் தெரியும், அதன்படி என்ன செய்ய முடியல, நடக்க முடியல. அப்ப சாத்தான் அந்த விஷயத்துல நம்மளை தோக்கடிக்கான். நான் டெய்லி காலையில டீ குடிக்கிற கடையில என்னன்னா ஒரு வயதானவர் வருவார். எப்பவுமே நான் டீ குடிக்கும் போது அவருக்கு வாங்கி கொடுப்பேன். நேற்று நினைக்கிறேன் என்கிட்ட ஒரு டீக்கு மட்டும்தான் காசு இருந்துச்சு. அதனால அவர் அங்கிட்டு இருந்தாரு. நான் என்ன சொன்னா, காசை கொடுத்து டீ குடிச்சிட்டு என் மாட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் அந்த புருஷன் சிலை விட்டு திரும்பி போகும்போது சொல்றேன், அவன் போன் பேல காசு கிடக்கத்தானே செய்யுது, அப்ப நீ கொடுத்துருக்கலாம்ல. அப்ப என்னன்னா, சில நேரங்கள்ல என்ன செய்யறோம், நம்ம தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் சில நேரங்கள்ல மாம்சம் என்ன செய்யுது, அப்ப என்னது, தேவ ஆவியானவர் நமக்கு சில பாடங்கள் என்ன செய்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். வசனம் தெரிஞ்சா மட்டும் போதாது, அது கீழ்ப்படி. நிறைய பேர் அன்பு அன்பு அன்புங்கிற வசனம் தெரியும், ஆனா உங்க மேல அன்பு காட்டுறாங்களா? அன்புன்னு வேற அன்பு செய்யணும்னு உனக்கு தெரியுது இல்ல, அப்ப நீங்க அவங்கள அன்பு காட்டுறீங்களா? அவன்கிட்ட எல்லா குறையும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அன்பு திரளான பாவங்களை மூடும். நேற்று முடிஞ்சு போச்சு. உண்மையாகவே அந்த ஆள் மேல உனக்கு அன்பு இருந்தா அந்த ஆளை உன்னால குறை சொல்லுவோமா? அப்ப என்னது, வசனம் தெரியும், ஆனா அதை கிரியையில செயல்ல காட்ட முடியும். அதே மாதிரிதான் சாத்தானி சகல வல்லமை மேற்கொள்ள எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரியா, ஒன்று சேதப்படுத்தாது தெரியும். அப்ப அவளத்தையும் போட்டு அமுக்கு, எல்லா ஆவியும் கட்டு, ஆசுவாத்தை கட்டவில்லை. உண்மையிலே நீ அன்பு கூர்ந்தா அந்த வசனத்தை செயல்ல காட்டு. உண்மையிலே நீ வசனத்தை நம்புறா இருந்தா அவனை பார்த்து பேசு, பிசாசு நான் தேவனால் உண்டானவன், நான் ஏற்கனவே ஜெயிச்சுட்டேன், உன்னை காத்து எனக்கு இருக்கிறவர் சொல்ல முடியுதா? பிசாசு இப்படி சோதிக்கிறானே, பிசாசு நம்மளை எப்படி சோதிக்கிறானே, எனக்கு நிம்மதி இல்லையே, நமக்கு நிம்மதி இல்லையே. அப்ப வசனம் தெரியுது, அந்த வசனம் உண்மைங்கிறத உன்னால செயல்ல என்ன செய்ய முடியல. இது புரிந்தவர்கள் பாக்கியவான். கை தட்டும், புரிந்தவர்கள் காக்கியவான். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன், சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. நம்ம செய்யற பாவத்துல எந்த பாவத்தை அதிகமா செய்யறோம் தெரியுமா? ஏற்கனவே எல்லாத்தையும் ஜெயிச்சு நம்ம கையில தந்துட்டாரு, நம்ம அதை தெரிஞ்சு செயல என்ன செய்யல, காட்டல. சங்கீதம் 119 சங்கீதம் 119 157 இருந்து வாசிங்க 160 வர. சங்கீதம் 119 157 இருந்து 160. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உடைய சாட்சிகளை விட்டு விலகேன். சங்கீதக்காரர் தாவீது சொல்றான் பாருங்க, என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், நிறைய பேர் இருக்கிறாங்கய்யா, ஆனா நான் என்ன செய்யறேன், உமது சாட்சிகளை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தை விட்டு ஒரு அடி கூட அங்கலம் கூட நான் நவள மாட்டேன். எனக்கு ரோதமாய் எந்த ஆயுதம் வாய்க்காது, எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ள இருக்கிற இயேசு. ஐயா, என்னை சுத்தி நிறைய சத்துருக்கள் இருக்கலாம், எனக்கு ரோதமா என்னன்னு செய்யலாம், நான் இதை விட்டு நகலையா, எனக்கு ரோதமா எந்த ஆயுதமும் வாய்க்காது, நான் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்து கொள்ளாத துரோகிகளை, இங்க என்ன சொல்றாரு பாருங்க, நம்முடைய வசனத்தை காத்து கொள்ளாத
துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாயிருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கட்டளைகளை நான் நேசிக்கிறேன். கர்த்தாவே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வசனம் சமூலமும். சமூலம்னா என்ன தெரியுமா? எல்லாமே வார்த்தைக்குள்ள இருக்கான். வார்த்தை கொண்டு முடியாது ஒண்ணுமே இல்லையா? அந்த வார்த்தைக்குள்ள சமூலம்னா என்னதுன்னா, உனக்கு சுகமா, உனக்கு பாதுகாப்பா, சத்துருவ நொறுக்கணுமா, சமாதானம் வேணுமா, அற்புதம் வேணுமா, அத்தனையும் வார்த்தைக்குள்ள. நம்முடைய வசனமே சமூலமும் சத்தியம். சத்தியம் உண்மை ஐயா. மத்ததுல கூட கலப்படம் இருக்கும், ஏமாத்திரும். தேவனுடைய வார்த்தை உண்மை. ஒரு கையை தட்டுங்க. உண்மை, 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 உண்மை. அடுத்து உம்முடைய நீதி, உமது நீதி நியாயமெல்லாம் நித்தியம். நித்தியம்னா என்னது? இந்த வசனம் உனக்கு மட்டுமா? உங்க அப்பா காலத்துக்கும் வசனம் உண்மையா இருந்துச்சு. உங்க தாத்தா பூட்ட, உங்க பிள்ளை, உங்க பிள்ளைக்கு பிள்ளை, உங்க பிள்ளைக்கு 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 பிள்ளை, அந்த காலத்திலும் இந்த வார்த்தை உண்மைங்க, உண்மைங்க. அந்த உங்க பிள்ளைக்கு பிள்ளைக்கும் இந்த வார்த்தை பாதுகாக்கும். ஆமென். நித்தியத்துக்கும் போதுமானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு ரோதமாய் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். எனக்கு ரோதமா ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியாய் புறப்படுவான், ஒரு வழியாய் புறப்படுவான். எதிரிட்டு ஓடுவான் 7 வழியாய், எதிரிட்டு ஓடுவான் 7 வழியாய். பிரியமானவரே, என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. பிரியமானவரே, என் ஆத்துமா வாழ்வது போல் நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பேனே. நான் செழிப்பாயிருப்பேனே, நான் உயர்வாயிருப்பேனே, நான் உயர்வாயிருப்பேன். இதெல்லாம் எப்படி சொல்றாரு பாருங்க. உங்களுடைய வார்த்தையை நம்பாதவர்களே, சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? துரோகிகள் என்று சொல்றேன். ஏன்னா கையில வெற்றியை வச்சுக்கிட்டு சாத்தான அவனுக்கு நினைப்பூட்டின போது சண்டை போடாத. பிசாசு, இங்க பாரு, ஏசப்பா அவனை அடிச்சு நொறுக்கி ஜெயத்தை தந்துட்டாரா. இந்த பாரு, என்ன தொடாத தொடாத தொடாத, பாதையை கூடாரத்தை அணுகாது, ஒரு பொல்லாப்பு எனக்கு, நான் நீதிமான், எனக்கு ஒரு கேடு வராது, என் பாதையில ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. ஏகோவா நிசி சொல்லி நெத்தி அடி அடிங்க. ஏகோவா நிசி, மரணத்தின் அதிபதியான பிசாசானவனே, என் அப்பா சிலுவையில 2000 வருஷம் ஒரே பலியினால வல்லமை சாப்பிட்ட க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு அவனை பார்த்து சொல்லி கிரியையில காட்டினாதான் பிசாசு தெரியும். ஐயா, இவன் வசனத்தை புரிஞ்சவன் மாத்திரம் இல்ல, இவன் செயல்ல காட்ட ஆரம்பிச்சுட்டான். இவனை நீ சோதிக்கவே கூடாது. வேற ஆளை பார்ப்போம், ஓடிடுவான், கை தட்டுவான், ஓடிடுவான். ஆனா நீங்க செயல்ல காட்டாம இருந்தீங்க, உன்னை விரட்டி விரட்டி பிடிப்பான். அல்லேலூயா. இயேசுவையே பரிசுத்த ஆவியானவர் எந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள நடத்துறார் தெரியுமா? லூக்காக்கு வாங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 4:1 வாசித்து பாருங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு. நிறைய பேர் நினைக்காங்க ஆவியானவர் நடத்தினா, தேவன் நடத்தினா பிரச்சனையே வராதுன்னு நினைக்காங்க. இங்க இயேசுவை ஆவியானவர் தான் நடத்துறாரு. முதல்ல ஆவியானவர் எங்க தூக்கிட்டு போறாருன்னா, முதலே பிரச்சனைக்கு தான் கொண்டு போறாரு. பாருங்க, பிசாசை நேருக்கு நேரா சந்திக்க கொண்டு போறாரு. கொண்டு போய் என்ன நடக்கு? 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன உண்டாயிட்டான்? பசி உண்டாயிற்று. இதுல இயேசுவுக்கு என்னென்ன சோதனை? 3 சோதனை இருக்கு பாருங்க. முதல்ல பசி. முதல்ல என்னது? பசி. சாத்தான் பசியை உண்டாக்குறான். 2வது உலகத்தின் ராஜ்யங்களை பூரா காட்டுறான். இதெல்லாம் தருவேன், என்ன பணிஞ்சு கொண்டா ஓகேயா?
மூணாவது வசனத்தை காட்டி மேல இருந்து குதியும். இப்ப குதியும். தூதர்கள் உங்களை பாதுகாப்பான்னு பைபிள்ல இருக்குல்ல, இப்ப குதிங்க. இந்த 3 சோதனை இயேசு ஜெயிச்சார். இந்த 3ஐயும் எப்படி ஜெயிச்சார் தெரியுமா? வார்த்தையினால். கை தட்டும். வார்த்தையினால். 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 முதல் சோதனையே பசி. ஏன்னா 40 நாள் சாப்பிடாம இருக்கிறார்ல, ஒரு நாள் 2 நாள்ல 40 நாள் ஓடிட்டு, அதனால சாப்பிட்டு தான் ஆகணும், ஒரு வழி இல்ல. அந்த நேரத்துல பிசாசு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் கல்ல அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அந்த பசியை தீர்க்கிறதுக்காக சாத்தான் அந்த நேரத்துல ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தினான். இயேசு அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்றார். இன்னைக்கு நிறைய பேருக்குல பசி. ஆராதனையில் அந்த சாட்சி சொன்னல, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டுல உள்ள பையன், அவனுக்கு பைக்ல போகும்போது, பஜாஜ் பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி காலில் உள்ள எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சு. எனக்கு போன் பண்ணாங்க. போன் பண்ண உடனே அவனை கூட்டிட்டு போய் திரவி ஆஸ்பத்திரியில தான் அவனை அட்மிட் பண்ணோம். அவங்க பணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுடைய நகையெல்லாம் என்கிட்ட தந்து ஒரு பேங்க்ல, அந்த திரவி ஆஸ்பத்திரிக்கு எய்த்தால தான் அந்த பேங்க் இருக்கு, அந்த பேங்க்ல கொண்டு நான் தான் நகையெல்லாம் வச்சு பணத்தை வாங்கி அந்த ஆஸ்பத்திரியில கட்டி, அவன் கூட 2 நாள் அவன் கூட தான் இருந்தேன். அவனுக்கு பிளேட் எல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் வச்சு சரியாகி ஒரு 1.5 மாசம் 2 மாசம் கழிச்சு அவன் பாஸ்டர் கூட இருந்து ஜெபம் பண்ணாங்க, நடத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்கனால அவங்க அப்பாட்ட சொல்றான், இப்ப நான் சர்ச்சுக்கு போறேன்பா, நான் பேசாம சர்ச்சுக்கே போறேன், நான் ஊழியமே அவங்களோட சேர்ந்து செய்யறேன், நான் ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு போறேன்பான்னு 1 வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்தான் இங்க ஆராதனை. மறுவாரம் அப்பா சொல்லிட்டாரு, எப்பா ஞாயிற்றுக்கிழமை தான்பா நமக்கு வியாபாரம், ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா உங்க கடை வந்து முடிவெட்டுற கடை, சரியான லாபம். ஞாயிற்றுக்கிழமை தான் 3 பேர் இருக்காங்க பிள்ளைகள், 2 பேர் கடையில இருக்காங்க, அப்பா ஒரு ஆள் இருக்காங்க. இவனுக்கு அந்த கால் குணமாகி நம்மளை இவ்வளவு தூரம், என்ன கால் நொறுங்கியே போச்சு, அவன் நடந்ததே பெரிய அதிசயம். அதனால அவன் தேவனுடைய அன்பை உணர்ந்து நான் ஆராதனைக்கு போகணுங்கிற. ஆனா அப்பா சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கு தொழில், மற்ற நாள்லாம் மீடியமா தான் போகும். அதனால பாஸ்டர் அவனை வீட்டுக்கு வர சொல்லுவோம், பாஸ்டர் அப்பப்போ உனக்கு ஜெபம் பண்ணிடுவாங்க, நீ ஆராதனைக்கெல்லாம் போக வேண்டாம். அவன் அம்மா சொல்றாங்க, அவனே ஆசைப்படுறான், போயிட்டு போறான், எல்லாரும் இந்த தொழில் தானே செய்யறாங்க, அவனால் கடவுளை அறிஞ்சிட்டு போறான். அவரு அந்த பசி, என்ன பசி? பணப்பசி. பணம் இருந்தா எதையும், அதே மாதிரி பணம் வந்துச்சு. பணம் வந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு 50-60 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டினாங்க, கீழே மேல எல்லாம் கட்டி பெரிய டாப்ல போயாச்சு. டாப்ல போய் அந்த பையனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, இளைய பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப எந்த பையனை ஆராதனைக்கு முற்றுப்புள்ளி வச்சாரோ அந்த பையன் திருமணமாகி கொஞ்ச நாளுக்குள்ள மனைவி ஆலோசனை, சில குடும்பத்துல மாமியார் மாமனார் பிரச்சனை வந்த உடனே, நாங்க ஒன்னா இருக்க மாட்டோம், நாங்க தனியா போக போறோம், நாங்க என்ன செய்ய போறோம், தனியா போக போறோம். உடனே இவங்க சொல்றாங்க, இல்லப்பா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி பிள்ளைகளுக்காக தானப்பா வீட்டை கட்டி இருக்கேன், லோனை போட்டு வச்சிருக்கு, இப்படி சொல்றியே அப்படின்னு. அதெல்லாம் முடியாது. கடைசியில வெளியே இருந்தாப்புல, கடைசியில என்ன ஆச்சு, சொல்லி பேசி எடுத்து, நீ உள்ளுக்குள்ளே இருப்பா, இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு நீ வெளியே எங்க இருக்க, உள்ளே இருன்னு சொல்லி உள்ள வச்சாச்சு. இப்ப என்னன்னா தொழில் ஓடுறதுனால இப்ப என்ன ஆயிட்டு, கடையில நான் வெட்டுற காசு பூரா நானே எடுத்து என் பொண்டாட்டிக்கு நான் கொண்டு போயிடுவேன், நீங்க வெட்டுறத நீங்க என்ன செஞ்சீங்க கொண்டு போயிருங்க. இங்க பார்த்தா கடையில வந்து எல்லாமே என் ஸ்டேஜ் பையங்க, இப்போ உள்ள மாடல் வெட்டுற பையங்கள்லாம் எல்லாமே அந்த பையன் தான் போறாங்க. அப்பாட்ட வயசான கலட்டுக்கட்டு 1-2 தான் போகுதுங்க. வருமானம் பூரா அங்க போயிட்டு,
இத அவங்க தாயார் நினைச்சு நினைச்சு என்ன வீட்டை லோன் எடுத்து கட்டியிருக்காங்க. லோனை திருப்ப அதுக்குள்ள மாமனார் என்ன பண்ணிட்டாரு, லோனை வந்து பேங்குக்காரன் வட்டி தேவையில்லாம திங்கிறான், அதனால நகையை வச்சு நம்ம பேங்கை மாத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் நகையும் மகளிர் லோன் அந்த லோன் இந்த லோன் எல்லாத்தையும் எடுத்து மருமகள்கிட்ட எல்லாம் நகை வாங்காத, நம்ம மருமக நகை போட்டிருந்தாதான் நமக்கு மதிப்பு, அதெல்லாம் வாங்காத, உன் நகையை பூரா வை சொல்லி பொண்டாட்டி பேர்ல நகையை பூரா எல்லாம் இது பண்ணி கடைசியில மகளிர் லோன் வாங்கி கடைசியில இப்ப பூகம்பம் வெடிச்சனால இப்ப தாய்க்கு மனநோய் மாதிரி வந்தனால 2.5 லட்சம் ரூபாய் ஒரே மாசத்துல காலி. கடையில வருமானம் பையனுக்கு போயிட்டு, ஐயாக்கு 2-3 பேர் வெற்ற வர்றதுதான், அதை வச்சு ஓட்ட முடியல, மாத்திரை வாங்கணும் மருந்து வாங்கணும். அப்ப நான் சொல்றேன் 2 பையன்கள்ட்டே ஆளுக்கு 5000 வாங்குங்க, வாங்கி வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்கான். அவன் சொல்றான் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு காணல, இவன் சொல்றான் என் குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு காணல. 29,000 ரூபாய் நகைக்கு மட்டுமே வட்டி கட்டணும் பாஸ்டர், என்ன செய்யனே தெரியல, நீங்க சொல்லும் போதெல்லாம் நான் கேட்கல, இப்ப என்ன செய்யனே தெரியல. இந்த நேரம் எனக்கு நோய் வந்துட்டு அந்த பிரெயினுக்குள்ள மாத்திரையை போட்ட உடனே என்ன அப்படியே தள்ளுது, என்ன யாருமே பார்க்கல, நானும் வேற என்ன செய்ய ஏன் தான் அப்படின்னு அது அழுகிறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. அப்பதான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், எந்த பையனால இந்த பையனால தானே பிரச்சனை சொன்னீங்க, இந்த பையனை தானே அவன் ஊழியத்துக்கு வாரேன், ஆராதனைக்கு வாரேன், சத்தியத்துக்கு வாரேன், நீங்க அதை விட முக்கியம் என்னது, பணம் தான் முக்கியம். நீங்க எந்த யாரால முக்கியம் நினைச்சீங்களோ இப்ப அவங்களாலே குடும்பத்துல எல்லாம் சின்ன பின்னமாயிட்டு. இந்த 3 நாளைக்கு முன்னாடி உங்க அழுததை பார்த்தோம்னா எனக்கு நீங்க சொன்னதை நான் கேட்கல, என் மாப்பிள்ளையும் கேட்கல. ஏன்னா பசி, அந்த நேரம் அவங்களுக்கு பணம், அந்த நேரம் அவங்களுக்கு தொழில். இயேசுவுக்கு 40 நாள் சாப்பிடாம இருந்தனால அவருக்கு உணவு தேவை. அந்த பசியை அறிஞ்சு பிசாசு கரெக்டா அவரை லாக் பண்ண பார்க்க, கரெக்டா லாக் பண்ண. ஆனா இயேசுக்குள்ள ஆவியானவர் இருந்தாரு. எப்பா மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நிறைய பேரு தொழில் தொழில் வியாபாரம் பணம் குடும்பம் குடும்பம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய காரியத்தை விட்டுட்டாங்க. வேதம் என்ன சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, மற்றவெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய காரியம் உள்ள முன்னுக்கு இருந்துச்சுன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும். அங்க கோளாறு ஆயிட்டு எல்லாமே கோளாறு ஆயிரும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அந்த தாய் வெடிக்கிறத பார்த்தா கடைசியில் அவங்கதான் எனக்கு ராதா மேடத்தை டோக்கன் போடுங்க அப்படின்னு. ஏன்னா மதுரை மீனாட்சி மிஷன்ல என்னால செலவழிக்க முடியல பாஸ்டர், எல்லா பிள்ளைகளையும் நம்புன. அவங்க சொல்றாங்க இவர் பேச்ச கேட்டு என் நகையும் தோட்டு சோழி முடிச்சுட்டேன். முடிவெடுக்க முடியாம தவிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அப்ப வந்து எல்லா பிள்ளைகளும் வேலை பார்க்க எல்லாம் பணம் 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 பணம், கடவுள் எல்லாம் பின்னாடி போயிட்டு, தேவனுடைய காரியம் எல்லாம் பின்னாடி போயிட்டு. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளை சொப்பனத்துல ஆண்டு காட்டினார். பிசாசு உங்களை அப்படியே டிஸ்டன்ஸை விட்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சத்தியத்தை விட்டு விளக்கணும்னு நினைக்கிறான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட மாட்டார். கைத்தட்டும். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த உலகத்துல தேவனை விட எது முக்கியம் கிடையாது. தேவனை முக்கியமா வச்சுட்டீங்க, அவரே உங்களுக்கு எல்லாமா மாறிடுவாரு, எல்லாமா மாறிடுவாரு. உன் பிள்ளைகளை தொடுவாரு, உன் குடும்பத்தில் உள்ளவங்களை தொடுவாரு, மருமகளை தொடுவாரு, மாமியாரை தொடுவாரு. தேவனால முடியாத ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. அங்க தேவனுக்கு இடமில்லாமல் இருக்கும்போது அதுல சத்துரு உள்ள வந்துருவான், சத்துரு உள்ள வந்துருவான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு, மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கும். இரண்டாவது இயேசுவை எங்க கொண்டு போயிட்டான், உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் ராஜ்யங்களை பூரா காட்டுறான், ராஜ்யங்களை பூரா காட்டுறான். இதை எல்லாத்தையும் உனக்கு தர்றேன், என்னை பணிந்து கொண்டால் உனக்கு தருவேன், என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். இது எதை குறிக்க தெரியுமா? சில நேரங்கள்ல நாம் தேவனுக்குள்ளே வளரும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நாட்களை எண்ணிக்கொண்டிரு, கர்த்தர் சீக்கிரம்
இந்த நாட்கள்ல என்னன்னா உலகம் நம்மளை நெருக்கும். உலகம் நம்மளை என்ன செய்யும்? நெருக்கும். உலகம் மனிதர்களை காட்டியே அவர்களை போலவே நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அதை எல்லா ஆசைகளை காட்டுவான். என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். ஸ்ரீலங்கால எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சது. என்ன நீர்கொழும்பு நிறைய, அது இங்க ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி அங்க மஸ்கலியா நூறுலியா இப்படி இடங்கள் கீழ்ஸ் ஏரியா அங்கெல்லாம் என்னை கொண்டு போய் பயன்படுத்தினாங்க. எனக்கு ஒரு மூட்டை நிறைய ஜாமா, ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவ்வளவு பெரிய ஜாமா எல்லாம் ரெடி ஆகி வச்சிருக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ரூம்ல பாஸ்டர் பேசுறாரு, நீங்க இங்கே இருங்க, ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் போட்டார். திருமண காரியத்துல கண்டிஷனை போட்டு இங்கே இருங்க, சபையை உங்களுக்கு எப்படி தந்துடுறேன், உங்களுக்கு ஜெர்மனுக்கு கொண்டு போயிடுறேன், உங்க வீட்டுக்கு 20 லட்சம் கொடுக்க, உங்க அம்மாக்கு இவ்வளவு கொடுக்க, உங்க ஃபேமிலிக்கு இவ்வளவு கொடுக்க, அவ்வளவு கொடுக்க, ஃபுல்லா ஆசையை காட்டுறாரு. ஒரு பக்கம் பிசாசு ஆசையை காட்டினாலும் ஒரு பக்கம் ஆவியான நமக்கு இயேசுவ ஆவியானவர் தூக்கிட்டு போன மாதிரி நம்ம கூட யார் இருக்கா? ஆவியானவர் சொல்ற மோசேயை போல மோசே அரண்மனையில் வாழ்வதை விட விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து குமாரத்தினுடைய மகன் என்று எனப்படுவதை விட அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு, நான் உன்னை நடத்துற பாதை வேறு, உன்னை அழைத்த அழைப்பு வேறு, உனக்கு வச்சிருக்கிற திட்டம் வேறு, உன்னை இதுல போட்டு அடைச்சிருவாங்க. ஆனா உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு, அதை கவுத்துறதுக்கு வந்த வழிதான். நான் அதுல தப்பிச்சேன் பொழைச்சேன் தான் ஓடி வந்தேன். இங்க வந்து நான் பேசுறேன் பாஸ்டர். ஏன்னா பிசாசு நமக்கு எந்த வகையில வலை விரிக்கணுமோ அந்த வலையிலலாம் நம்முடைய அழைப்பை கெடுக்கிறதுக்கு. ஆண்டவர் சொன்னார், எவ்வளவு கோடி கோடியா வரட்டும்பா, ஒரு வியாதி வந்தா உன்னால ஊழியம் செய்ய முடியுமா? ஆனா நான் கொடுத்த அழைப்புல நீ நின்னா நானே உனக்கு துணையா இருப்பேன். அவங்க லட்சமா வந்துதான் கார்ல போகணும், அவங்க லட்சமா தந்துதான் பைக்ல போகணும் அவசியம் இல்ல. என் தேவனை எனக்கு சொத்தா இருக்கிறார். கைத்தட்டும். என் தேவனை எனக்கு சொத்தா இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. நாட்கள் வரும் உன்னை நான் விளங்க பண்ணுவேன். ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு டெஸ்ட் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு கடமை உண்டு. பிசாசு உன்னை குழியிலே தள்ளுவான். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. போத்திபா மனைவி மூலியமா வந்த பிரச்சனை அவன் குறுக்கு வழியை கையாண்டான்னா அந்த தரிசனம் அவனுக்கு நிறைவே இருக்காது. எகிப்துல அதிபதியா மாறி இருக்க முடியாது. உன் பணமும் வேண்டாம், உன் சொத்து வேண்டாம், உன் அரண்மனை வேண்டாம், என் அப்பா சொன்னது நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை என்னச்சு உடமிட்டது. கைதட்டும். உடமிட்டது. அல்லேலூயா. அந்த சோதனையில யோசேப்பு அசரல, விலகி ஓடுனான். இயேசுவுக்கு ஆசை காட்டுறான். தேவன் ஒருவரே எனக்கு பின்னாக போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். வசனத்துலதான் நின்னாரு, எழுதி இருக்கிறதே. எனக்கு என்ன சொல்லிருக்கிறார் அதுதான்யா. எனக்கு நீ பிசாசை நீ தர்ற ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை. அது உலகத்தானுக்கு வேணா அப்படி இருக்கும். எனக்கு என் அப்பா எந்த ரூட்ல ஆசீர்வாதத்தை தரணும் வச்சிருக்கிறாரோ அது போதும். கிருபையின் வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாது. மூணாவது ஒரு சோதனை என்னதுன்னா, எருசலேம் தேவாலயத்து உப்பரியின் மேல் இருந்துட்டு நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், இங்கே இருந்து தாழ என்ன செய்யும்? குதியும். ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு நம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இங்க என்ன சோதனை தெரியுமா? வார்த்தையின் மூலமாகவே பைபிள் இப்படி இருக்குல்ல. இப்ப நீ தேவனுடைய குமாரன்னா சாத்தான் இப்ப நீ காட்டும் மேல இருந்து குதியும். அவர் எப்படி பாதுகாக்கிறான்னு பார்ப்போம். இப்போ அந்த அற்புதம் நடக்கணும், இப்போ அதை காட்டணும். இயேசு உடனே மாம்சத்துல அப்படியா அப்ப குதிக்கடா அப்படின்னு அவர் குதிச்சாரா?
உன் தேவனாகிய கர்த்தரை ம், பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். சொல்லி இருக்கிறதே என்றார். பைபிள்ல வசனம் என்ன சொல்லுது? அதுதான் எனக்கு முக்கியம். நீ சொல்றதுக்கெல்லாம் நான் குதிக்க முடியாது. அப்ப இயேசு அந்த இடத்துல சாத்தான் சொல்றதுக்காக மாம்சத்துல அவர் செயல்படல. மாம்சத்துல என்ன செய்யல? செயல்படல. அவருக்கு எப்ப அந்த சோதனையை ஜெயிக்கணும், ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. எப்பா நீ குதிக்காத, அவன் சொல்றான் நீ மாம்சத்துல காட்டாத. சில நேரங்கள்ல பிறர் சொல்லுவாங்க, பிறருக்காக நம்ம வாழல, பிறர் நம்மள என்ன நினைப்பாங்கறதுக்காக வாழல. தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு அதற்காக நான் வாழணும். கை தட்டுவோம், அதற்காக வாழணும். அல்லேலூயா. பிறர் நம்மள என்ன நினைச்சாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஒரு கூட்டம் நம்மள வாழ்த்தும், ஒரு கூட்டம் நம்மள தூழ்த்தும். வாழ்த்துறவனையும் பார்க்காத, தூத்துறவனையும் பார்க்காத. எனக்கு முன்னாடி இருக்கிற இயேசு. கை தட்டும், முன்னாடி இருக்கிற இயேசு. அப்ப என்னன்னா, இந்த மாம்சத்துல நிறைய பேர் நினைச்சுறாங்க. அவங்க ஒருமா நினைப்பாங்க, இவங்க யார் என்ன நினைச்சு ஆகப்படுறது. உனக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு செஞ்சுட்டு போயிட்டு. இயேசு இந்த சோதனை எல்லாம் ஜெயிச்சாரு. அதுக்கு கீழே வாசிங்கன்னா, சில காலம் பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு அவரை விட்டு விலகி சில காலம் அவரை விட்டு விலகி போனான். அதுக்கப்புறம் கலிலேயா பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயா எங்கும் அவருடைய புகழ்ச்சி கீர்த்தி என்ன செஞ்சுட்டான், சுற்றிலும் பரம்பிற்று. சில காலம், இது ரொம்ப காலம் இல்ல. இந்த சோதனை எல்லாம் இந்த பாதையில நீ கடந்து வர்றதுக்கு ஆவியானவரே இயேசுவை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அந்த பாதையில நடத்துறாரு. அந்த பாதையில நடத்துறாரு. அல்லேலூயா. நீ பிறருக்காக இல்ல. பிறர் வீடு வாங்கிட்டாங்க நான் வீடு வாங்கணும், பிறர் கார் வாங்கிட்டாங்க நான் கார் வாங்கணும், பிறர் அது பைக் வாங்கிட்டாங்க நான் பைக் வாங்கணும். அப்படி பிறருக்காக இல்ல. உனக்கு தேவை, எப்ப தேவை, என்ன தேவைங்கிற என் தேவனுக்கு தெரியும். அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கை தட்டும், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். நீங்க நிறைய பேர் அப்படிதான். பிறர் 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 பிறரை கம்பேர் பண்ணியே வாழாதீங்க. உங்களுக்குன்னு தேவன் ஒண்ணு ஸ்பெஷலா வச்சிருக்கிறாரு. அந்த நாள் வருவர சில காலம் பிசாசு அவரை விட்டு என்ன அது விலகும் போதுதான் தெரியும், சார் நம்மள சரியாதான் நடத்தி இருக்கிறாரியா, ஆவியானவர் கரெக்டா நம்மள விழாம கத்தாரு. இப்ப பாருங்க ஆசீர்வாதத்தை. அதுக்கப்புறம் கலிலேயா எங்கும் பரவிட்டான். இப்ப நீங்க நினைப்பீங்க, இந்த சோதனை காலத்துல அந்த நாட்களை தாக்கு பிடிக்க முடியலையே. தாக்கு பிடிச்சே ஆகணும். கை தட்டும், தாக்கு பிடிச்சே ஆகணும். இயேசு ஒரு ஜெபம் பண்றார் பாருங்க, சொல்லி முடிக்க. யோவான் 17:11, 12. நான் இனி உலகத்தில் இரேன். இந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில விடுதலை ஆண்டவர் கொடுக்க போறாரு. கடைசியா யோவான் 17:11, 12. நான் இனி உலகத்தில் இரேன். இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தோட்டு நான் போறேன்பா, உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், பிள்ளை உலகத்துல இருக்கிறாங்க. நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் எனக்கு யாரெல்லாம் எனக்கு தந்தீங்களோ நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அவருடைய நாமத்தினால் காத்துக்கொள்ளும். இயேசு பவர்ஃபுல்லான ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்கிறார் பாருங்க. பிதாவே, உங்களை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே. இயேசு சொல்றார், பிதாவே எனக்கு தந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அதனால நீங்க தந்த பிள்ளை, நீங்க தந்த பிள்ளைய உங்க நாமத்தினால காத்துக்கொள்ளும் சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில், நான் இந்த பூமியில இருக்கும்போது அவர்களோடு கூட இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். நீர் எனக்கு யாரெல்லாம் தந்தீர்களோ அவர்களெல்லாம் காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கெட்டு போகவில்லை. யூதாஸ் மட்டும்தான் கெட்டு போனான். பைபிள்ல சுட்டி காட்டினால அவன் மிஸ் ஆனா. மத்தபடி என் பிதா யாரெல்லாம் பிள்ளையா என்கிட்ட தந்தாரோ ஒரு ஆளு கூட மிஸ் ஆகாம பாதுகாத்து கொண்ட. என் பிதாவும் பாதுகாத்தாரு.
நானும் பாதுகாத்தேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுமா? சாத்தான் எத்தனை சோதனை வலைகளை உனக்கு ரோதமாய் விரித்தாலும் என் பிதா உன்னை காத்துக் கொள்வார். என் குமாரனாய் இயேசு உன்னை காத்துக் கொள்வார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை காத்துக் கொள்வார். சில காலம் நீ சோதனைக்குள் இருக்கலாம், சில காலம் நீ பிரச்சனைக்குள் இருக்கலாம், சில காலம் நெருக்கடியில் இருக்கலாம். ஆனா அந்த நெருக்கடி நிரந்தரமான நெருக்கடி அல்ல, நிரந்தரமான நெருக்கடி அல்ல. இயேசுவை விட்டு பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று சொல்லப்படும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீ ஜெயத்துலதான் இருக்கிற, நீ ஜெயத்துலதான் இருக்கிற. அப்ப ஏன் ஆவியானவர் என்ன போருக்கு கொண்டு போறாரு? இயேசுவையே கொண்டு போறாரு, ட்ரைனிங் கொடுக்கிறாரு. என்ன ட்ரைனிங்? நம்மள பசிய உண்டாக்குமா. தேவனை விட எதுவும் முக்கியமாய் நினைச்சீங்கன்னா அது ஒரு பசி, மாமிசத்தின் பசி. தேவனை முன்னுக்கு வைங்க. நீங்க தேவனை முன்னுக்கு வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேவை, மற்றவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இரண்டாவது உலகத்தின் காரியத்தை காட்டுவான். அது எதை குறிக்க என்று சொன்னால், இயேசுவை சத்தியத்தை விட்டு, வார்த்தை விட்டு, அழைப்பை விட்டு எப்படியாவது அவரை நகர்த்தி விட வேண்டும் என்பதற்காக சத்ரு வலை விரிக்கிறான். ஆனால் இயேசு அப்பாலே போ சாத்தானே, விலகி போ சாத்தானே, தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. நான் என்ன செய்யணும்னு பைபிள்ல எழுதியிருக்கோ அந்த அழைப்பை விட்டு நான் மாற மாட்டேன். என் தலையே துண்டா போனாலும் மாற மாட்டேன். அந்த சோதனை அவர் ஜெயித்தார். மூன்றாவது பிசாசு மாம்சத்துல அவர் செயல்பட வைக்கிறார். மற்றவங்களை பிறரை நம்ப வைப்பதற்காக மாம்சத்துல செயல்பட வைக்கிறார். கிடையே கிடையாது. என் அப்பா சொன்ன வார்த்தையின்படிதான் நடப்பேன் என்று சொல்லி பிதாவின் சொல் கேட்டு நடந்தார். அந்த சோதனையெல்லாம் தாண்டின பிறகு இயேசு போற இடமெல்லாம் அற்புதம், நிக்கிற இடமெல்லாம் அற்புதம், அவர் தொடர இடமெல்லாம் அற்புதம், அவர் சென்ற இடமெல்லாம் அற்புதம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படித்தான் உங்களை செய்ய போகிறார். உங்கள் கைகளை போருக்கு, உங்கள் விரல்களை யுத்தத்திற்கு படிப்பிக்கிற கண்மலையாகி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்களை மூடி. Thank you Lord. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் எனக்கு வியாதி? ஏன் எனக்கு பிரச்சனை? ஏன் எனக்கு போராட்டம்? இந்த சோதனையில் நான் எப்படி நிற்கிறேன்? ஆண்டவர் ஏன் சோதனைக்கு நேரம் ஆவியானவர் நடத்துறார்? அவர் சோதிக்கிறவரா? ஒருவரையும் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் பொல்லாங்கனால் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் ஏன் அங்கு இயேசுவை கொண்டு போகிறார் என்று சொன்னார், சாத்தானுக்கு தெரியணும் எத்தனை சோதனை வந்தாலும் என் பிள்ளை சத்தியத்துல நிக்கும், என் பிள்ளை உண்மை உள்ள பிள்ளை, என் பிள்ளை எனக்காக தான் வாழுது, என் பிள்ளைக்கு என்ன வந்தாலும் என்னை விட்டு பிரியாது என்பதை சாத்தானுக்கு சாவு மணி அடிக்க அந்த டெஸ்ட் அனுமதித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படி ஒரு சோதனை அனுமதிச்சிருக்கலாம். என்ன வந்தாலும் சரி, தேவனுடைய திட்டத்தை விட்டு, தேவனுடைய வார்த்தை விட்டு, தேவனுடைய அழைப்பை விட்டு நான் ஒருபோதும் என்னை விலக வைக்க எந்த சத்துரு எந்த ரூட்ல வந்தாலும் நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன். என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், என்னை தாயின் கருவிலே என்னை காத்தவர், உலகம் தோன்றும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவன் என் மேல முற்றிலும் அன்பு வைத்திருக்கிறார், முழு அன்பையும் கொட்டி இருக்கிறார், எனக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனுக்காக வாழ்வேனே தவிர முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன் என்று சொல்லி உங்களை யுத்தத்திற்கு, உங்கள் மூலியமாய் பிசாசுக்கு, உங்களுக்குள் இருக்கிற தேவனை காட்டுவதற்காக இந்த போர்க்களத்தில் உனக்கு பயிற்சி கொடுக்கிறாரே தவிர உன்னை அழிப்பதற்காக அல்ல. கைதட்டும் அல்ல. இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன், இன்னும் தூதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும்
நான் போற்றுவேன். என் காலமும் நான் துதிப்பேன். என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன். இன்னும் போற்றுவேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஓ, இன்னும் துதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அப்பா, நீ கொடுத்த அந்த மன்னாவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவ வார்த்தை ஆண்டவரே, இது உயிர் உள்ள வார்த்தை ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்குள்ள உயிர் இருக்கு அப்பா. அது பேசும் அப்பா. குமாரன் வார்த்தையா இருக்கிறார். இது நாங்க வார்த்தையா பார்க்கிறோம், உம்முடைய உடலாக பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிராக பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு அழைப்புள்ள பிள்ளைகள் அப்பா, சத்துருவின் வலையை எப்படி கிழித்தெறிய வேண்டும் என்பது இன்னைக்கு இந்த பாடத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களை விட அந்த உலகத்துல முக்கியம் எதுவும் கிடையாதுயா. உங்களுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டாலே போதும். எல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு சமூலமும் இருக்கிறது. தேவனே, நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் 30, 60, 100 நீர் பலன் கொடுக்க செய்யும். வார்த்தை திருடுற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கண்டித்து கொள்கிறேன். இன்றைக்கு சோதனைகள் இயேசுவின் நாமத்தில் சாதனையாய் மாறுவதாக. இதோ 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 சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் சகல வல்லமை உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் சேதப்படுத்தாது. இதோ லைட் எரியுது பார், இதோ மைக் இருக்கிறது, இதோ ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று ப்ரூவ் பண்ணது போல சாத்தானுக்கு தேவன் யார் என்பதன் அதிகாரத்தை நான் பயன்படுத்த போகிறேன். இதோ வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் என்று சொல்லு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அதிகாரத்தை பயன்படுத்தி விடுதலை ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்க, ஏற்கனவே ஜெயத்தில் இருக்கிறோம் என்பதை கண்டுகொள்ள ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.